ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கல்யாண பிரெட் ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள், அசத்துங்க. ஸ்லைஸ் ப்ரெட்டு ஒரு 10 பீஸ் எடுத்துக்கிறீங்க. அதை இது போல் சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிறீங்க. சைடை கட் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது நீங்கள் சைடோட போட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாக கருவிடும். அதனால் சைடை கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதை போல் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது எப்படி ஃப்ரை பண்ணுறது ஃப்ரை பண்ணும்போது சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இது போல் நிறையா வீடியோக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. எல்லாம் வரிசலாக வரும். ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஒரு வானொலியில் நெய் ஊற்றி அந்த முந்திரி, திராட்சை இதெல்லாம் லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறீங்க. அடுத்தது முந்திரியை போட்டு வறுத்துக்கிறீங்க. வேர்ச்சம்பழத்தையும் கொட்டை நீக்கிட்டு, விதையை நீக்கிட்டு, நெய்யில் லேசாக அதையும் வதக்கி வச்சுக்கிறீங்க. நல்லா பொன்னிறமாகுது. பால், காய்ச்சின பால் ஒரு 200 மில்லி இந்த வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யிலேயே இந்த பாலையும் போட்டு நல்லா காய்ச்சிடுங்க. அதில் நம்ம சீனி, சுகர் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறீங்க. சுகர் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். இதில் கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நான் இதில் ஏலக்காய் பொடி போடலை. நீங்கள் தேவைப்பட்டா ஏலக்காய் பொடி போட்டுங்க, இல்லாட்டி நீங்கள் இப்படி கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, விதை நீக்கியது, அதை நெய்யில் லேசாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். அந்த ப்ரெட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நெய்யில் இந்த ஃப்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதை எடுத்து வச்சு அதில் சேர்க்குறோம். இதில் தேவையான பொருள் முதல்ல கொடுக்கல, அது பின்னால் வரும். தேவையான பொருளை நீங்கள் பார்த்துக்குங்க, என்னென்னா எவ்வளோ தேவைங்கிற குவான்டிட்டி அதில் இருக்கும். இது கருகிடாமல் பார்த்து கொஞ்சம் எடுத்துருங்க. கருவுன்னா அதில் டேஸ்ட்டு மாறிடும். இதே போல் நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லா ப்ரெட்டையும் இதே சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கிட்டால் உங்களுக்கு ஃப்ரை பண்ண வசதியாக இருக்கும். பெருசாக இருந்தால் ஃப்ரை பண்ணுறது கஷ்டம் இல்லையா, அதனால் இதை சின்ன சின்ன துண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள் சேனலை,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது போல் நிறையா பயனுள்ள வீடியோக்கள்லாம் போடுறோம். நிறைய வீடியோக்கள் வெயிட்டிங்லேயும் இருக்குது. உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ரெட்டை போட்டு கிண்ணம் இல்லையா, ப்ரெட்டை போட்டு கிண்டி இந்த மாதிரி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. மேலே முந்திரியை, இந்த வறுத்த முந்திரியை மேலே பதிச்சு வச்சிடணும். நைஸாக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான கல்யாண ப்ரெட் ஹல்வா தயாராகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். உங்களுக்கு வேறு எதுவும் இந்த டிஷ்ஷாவது தேவைண்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டிஷ்ஷை நான் செய்கிறேன்.